வண்டிக்கு அடியா. அவனுக்கு என்ன ஆச்சு நான் சொல்லவே இல்லை பார்த்தீங்களா. அவனுக்கு என்ன ஆச்சுன்னா பரவாயில்ல ஹெல்மெட் போட்டிருந்தனால தலை இதாச்சு. என்ன காரணம் சொன்னா அப்படின்னாக்கா, ஓகே ஸோ ஹாய் காய்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, இது வந்து ஒரு நார்மல் vlog-ஆ தான் இருக்க போகுது. எதை பற்றி அப்படின்னாக்கா டாமினர் 250. டாமினர் 250 வந்து என்னாச்சு அதை பற்றி தான் எதை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். தமிழில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு ஸ்மால் எக்ஸ்பிளனேஷன். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, இட் மெட் அன் ஆக்சிடென்ட். அது எனக்கு எதுவும் ஆகலை. ஸோ பைக்குக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாகவே சம்மாடி. இது யார் ஓட்டிட்டு போனா அப்படின்னாக்கா என்னோட தம்பி. அவன் தான் வந்து மேக்ஸிமம் வந்து பைக் வச்சிருந்தான். இது எப்போ ஆச்சுன்னா 1 month பிஃபோர், அதாவது முன்னாடியே ஆயிடுச்சு. நான் எடுக்கிறதே இல்லை பைக்கு. அதுக்கப்புறமா வந்து அவன் தான் எடுத்துட்டு போனான். ஸோ இப்போ வந்து பைக்கோட நிலைமை பார்த்தீங்க அப்படின்னாக்கா டேங்க் வந்து உடஞ்சிருக்கு. சைடில் டேங்க் உடஞ்சிருக்கு. அப்புறமா வந்து கார்டு வந்து அது அப்படியே உடஞ்சிருச்சு. சைடில் பார்ட்ஸ் ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சு. ஃப்ரண்ட்லையும் தெரிஞ்சிருச்சு. அந்த முன்னாடி இருக்க அந்த ஹேண்ட் பேரில் வந்து ஒரு கை வைப்போம்ல, அங்கே ஒரு கார்டு இருக்கும், அதுவும் உடஞ்சிச்சு. ஸோ எஸ், இதான் வந்து பைக்கோட கரண்ட் சுச்சுவேஷன். பைக்குக்கு எதுவும் பேர்லாம் வைக்கல. ஸோ அதனால வந்து நான் வந்து முன்னாடியே அந்த பைக் எப்படி கூப்பிட்டேன் அப்படின்னாக்கா பீஸ்ட் அப்படிதான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா பையன் பார்க்க பீஸ்ட் மாதிரியே இருப்பான். ஸோ எஸ், ஸோ கேட்கறதுக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும் அது ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். எப்போ அதாவது 1 month ஆயிடுச்சு. சரி ஓகே ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ஃபாஸ்டிங் வந்துருச்சு. ஸோ அதனால எனக்கு டைமும் இல்லை. ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்தும் டைம் இல்லை. அதுலேயும் உங்களுக்காக நான் வந்து என்னால் எவ்வளோ உங்களை என்டர்டைன் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நான் வந்து லைக் வீடியோஸ் மேக் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஒரு சின்ன கேப்ல, அதாவது ஆஃபீஸ் போயிட்டு வரதுக்கே டோட்டலாக 8 மணிக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன். 8 மணிக்கு வந்து நான் வந்து ஒரு வீடியோ எடுத்து நைட்டு ஃபுல்லாக உட்காந்து எடிட் பண்ணி அதை வந்து கஷ்டப்பட்டு நான் வந்து மேக் பண்ணி போடுவேன். ஓகே, நீங்க வந்து எனக்கு கொடுத்த அந்த ஒரு வியூஸா இருக்கட்டும், ஸோ நீங்க பாக்குறதே வந்து எனக்கு ஹாப்பி தான். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து கம்மியா போயிட்டு இருந்தது, இப்போ ஒரு கான்ஸ்டன்டா நல்லா போகுது. ஸோ ஐ எம் ஹாப்பி. உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து நினைக்கிறேன் இனிமேல். ஓகேவா? ஸோ எந்த ஒரு நல்ல காரியமா இருந்தாலும் சரி, கெட்ட காரியமா இருந்தாலும் சரி, உங்ககிட்ட வந்து சொல்றது வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி. ஃபேமிலின்றது சொல்றது உங்களை தான். ஓகே, வளன்னு பேசாதடா, பைக்கை காமிங்கடா, பைக்கை காமிடா அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கேட்பீங்க. ஓகே, லெட்ஸ் கோ அண்ட் see the bike condition. நம்ம வந்து கீழே போயிட்டு கீழே நிக்குது. நான் கீழே போய் காமிக்கிறேன். நான் ஸ்டாப் பண்ணிட்டு கீழே போய் ஆன் பண்றேன். ஓகே, ஸோ கீழே வந்தாச்சு. இது வந்து அதாவது இந்த சைடு ரைட்டு சைடு. ஆமாண்டா, ஏன்டா பேக்கை காமிக்கிறேன், மண்டையை காட்டுறேன். அந்த மாதிரி இந்த சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, இங்கே கீழே பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த கார்டு இருக்குல்ல, இந்த கார்டு வந்து இப்படி இருக்கும். அந்த கார்டு கையெல்லாம் கேட்ச் இது இப்படி இங்கே இருந்தது. நான் இப்போ வளைச்சி இங்கே வச்சிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து சைடில் வந்து இங்கே இந்த இப்படி வரும் கார்டு மாதிரி, அது காலி. சைடில் ஃபுல்லாக தேஞ்சிருச்சு, இங்கேயும் அப்படியே ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சு. அப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த சைடு ஃபுல்லாக காலி, இங்கே காலி, ஃப்ரண்ட் அப்படியே காலி. ஓகேவா? டேங்க் எங்கே உடஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே உடஞ்சிருக்கு. தெரியுதா? இந்த டேங்க் வந்து இங்கே அப்படியே இங்கே வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னாக்கா சொல்கிறேன். என்ன கதைனா, சரிங்க, இங்கே இருக்குல்ல, அதாவது எங்கன்னா இந்த ஒயிட்டு தெரியுது இல்லை, இங்கே வந்து லைக் ஒரு அதாவது ஒரு குட்டியா பிளாக் மாதிரி இருக்கும். அந்த பிளாக் என்ன பண்ணுன்னா ஹேண்டில் பேர் இருக்குல்ல, இப்படி திரும்பும் போது அது வந்து லாக் ஆகும். இந்த ஹேண்ட் பேர் வந்து ஆக்சுவலா இந்த ஹேண்ட் பேர் வந்து இந்த டேங்க்ல இடிக்காம அதுதான் பாத்துக்கும். ஓகே, லிட்டரலா அதான் பாத்துக்கும். அந்த சைடு வந்து இதை காமிக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியுதா, இது வந்து ஆக்சுவலா இந்த சைடு சைட் லாக் போட்டிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு இது மாதிரி வரும். அது இல்லாததுனால என்ன ஆயிருக்குன்னா, இது வந்து இப்படி இப்படி இங்க ஃபுல்லா இதை அடிச்சு கீழே விழுந்த அடுத்த செகண்ட் இது ஃபுல்லா அப்படியே உடஞ்சிருக்கு. டேங்க் உடஞ்சி அதுக்கப்புறமா ஃபுட்ரஸ் காலி, சைடில் வந்து இங்கே தேஞ்சிருச்சு, அதுக்கப்புறமா இங்கேயும் தேஞ்சிருச்சு. ஸோ இதுதான் இப்போ பைக் நிலமை. பைக் வந்து டேங்க் வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னாக்கா இது வந்து இந்த பாதியாலாம் இருக்காது. இந்த R15 எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பாதி இந்த சைடு இருக்கும், பாதி அந்த சைடு இருக்கும். ஆனால் இதில் வந்து பாதி பார்ட்ஸ்லாம் இல்லை. மைக் எடுத்துட்டு வரல, அதனால சின்ன பசங்க சவுண்ட்லாம் கேட்கும். பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாதியா இருக்கும். ஸோ நம்ம இந்த பாதி காலி ஆச்சுன்னா இந்த பாதி மட்டும் நம்ம பார்ட் வாங்கி மாத்திக்கலாம். ஆனா வந்து இது வந்து அப்படி கிடையாது. இது பாத்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஃபுல், இந்த பாடியே ஃபுல்லு. அப்புறமா சைடில் வர்றது வேணா மாட்டிக்கலாம். சைடில் இப்போதைக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இந்த சைடு தான், அதாவது இங்கே தான் பர்டிகுலரா இந்த இடம் அமைங்கி இங்க வந்து அப்படியே உடஞ்சிருக்கு. இப்போ இதை மாத்தணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஃபுல்லா தான் மாத்தணும். இப்பதானடா செயின் ஸ்ப்ராக்கெட் மாத்தினேன், இப்பதானடா இன்ஜின் ஆயில் மாத்தினேன். திருப்பி ஒரு சம்பவம் 25 வந்து சூப்பரா இருக்கும் நினைச்சேன். ஆனா வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா இங்கதான் ஒரு பாயிண்ட் இருக்கு. என்னன்னா நான் ஒரு வீடியோ பார்த்தேன். தோனி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், தோனி வந்து தோத்தாலும் சிரிப்பாராம், ஜெயிச்சாலும் சிரிப்பாராம். அந்த ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்மைல் வந்து அவங்க கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அதாவது அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னாக்கா, நல்லது நடந்தாலும் ஹாப்பியா இருங்க, நல்லது நடந்தாலும் பி ஹாப்பி. ஸோ அப்படி இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஸ்டேட்டை வந்து உங்களுக்கு பேலன்ஸ் பண்ண முடியும்.
அதான் நான் எடுத்துகிட்டே இருக்கும்போது பின்னாடி கிராண்ட்மா வந்துட்டாங்க. அவங்க வந்து என் வீடியோ வந்ததுன்னா தொடக்கம் பிஞ்சிரும்ட்டாங்க. அதனால் நான் கட் பண்ணிட்டு திருப்பி எடுக்கிறேன். ஸோ எஸ், ஸோ ஃபைனலி வந்து நான் இது வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லி 1 மாசமாக குமுறிட்டு இருந்தேன். சொல்லிட்டேன். இப்போ கொஞ்சம் ஏதோ ஒரு ஓகே பாரம் கம்மியான மாதிரி இருக்கு. ஸோ பையனை வந்து பீஸ்ட்டை வந்து டேங்கை மாற்றிட்டு அதெல்லாம் மாற்றினாலே எவ்வளோ வரும்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சாக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியுமான்னு தெரியல, அதுவும் போய் பார்க்கணும். 1 மாதம் கழிச்சு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட்டு. தெரியல, தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ஆனால் வண்டி ஓடுது, வண்டிக்கு அடியா. அவனுக்கு என்ன ஆச்சு நான் சொல்லவே இல்லை பார்த்தீங்களா. அவனுக்கு என்ன ஆச்சுன்னா பரவாயில்ல ஹெல்மெட் போட்டிருந்தனால தலை இதாச்சு. என்ன காரணம் சொன்னா அப்படின்னாக்கா போயிட்டே இருந்திருக்கான். டிவைடர் இருந்திருக்கு. அந்த டிவைடர்ல இருந்து ஏதோ சம்திங் அனிமல் மீன்ஸ் டாகோ ஏதோ நடுவில் வந்துச்சான். அதை பேலன்ஸ் பண்ண முடியாம அவன் என்ன பண்ணிருக்கான், பிரேக் அடிச்சிருக்கான். அப்படியே ஃபுல் ஸ்பீடா வந்திருக்கான். இது இந்த கார்டு உடையிற அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா 60ல வந்தாக்கா அது உடையுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டவுட். எனக்கு தெரியல. ஓகேவா. ஸோ விழுந்த வேகத்துல வந்து அவனுக்கு எதுவும் ஆகல, நல்லபடியா அல்ஹம்துலில்லாஹ். ஸோ வந்து அவன் ஹெல்மெட் போட்டிருந்தான். அதனால அவனுக்கு வந்து அடி அந்த அளவுக்கு தலையில படல. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான. பைக் ஓட்டினா கண்டிப்பா ஹெல்மெட் போடுங்க. சும்மாவோ தலை கலையுது அப்படிலாம் பாத்தீங்கன்னா தலையே இருக்காது. தலை முடிக்காக பாத்தீங்க அப்படின்னாக்கா தலை இருக்காது, கீழே விழுந்தா சப்போஸ். ஸோ அதனால வந்து ஹெல்மெட் வந்து கண்டிப்பா போடுங்க. அப்புறம் வந்து கை கால் எல்லாம் அங்கங்க அவனுக்கு ஸ்கிராட்ச், படுக்க முடியல ஒழுங்கா. அதுக்கப்புறமா வந்து சரியா சாப்பிட முடியல, ரெஸ்ட் ரூம் போறது கஷ்டமா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணா. இதுல இருந்து அவன் ஏதாவது லெசன் லேர்ன் பண்ணியிருப்பான்னு சொல்லி நான் நினைக்கிறேன். வண்டியை ரெடி பண்ணாம வண்டி மேல கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால கோவத்துல இருப்பான். ஸோ இதெல்லாம் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். எஸ், ஸோ அதுதான் இந்த வீடியோ அதுக்கு மேலே வேறு எதுவும் இருக்காது. சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஷேர்லாம் பண்ணாதீங்க, லைக் கமெண்ட் பண்ணுங்க. ஷேர் பண்ணுற அளவுக்கு பெரிய வீடியோ இல்லை இது. ஸோ ஃபாஸ்டிங் வச்சுருக்கேன், பேசுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகே, ஸோ பீஸ்ட்டை ரெடி பண்ணுற